தமிழ்நாடு அரசு அலுவலக ஊழியர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மையம் சார்பாக சங்கம் தோன்றி 80ஆம் ஆண்டு அருமையாண்டு அழைப்பிதழ் அஞ்சானஞ்சன் எஸ் மதுரம் மாநில தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக ஆணை வழங்கிட உதவிட வேண்டுமாய் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 20. தமிழ்நாட்டின் ஊரக வளர்ச்சித் துறையில் பணியாற்றக்கூடிய கல்வி தகுதி உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு 10 விழுக்காடு மட்டுமே வழங்கப்படுவதால் பல வருடங்கள் ஆனாலும் சிலர் மட்டுமே பதவி உயர்வில் செல்லக்கூடிய சூழல் உள்ளது. எனவே கல்வி தகுதிக்கு ஏற்ப மேற்படி பணியாளர்கள் பதவி உயர்வு பெற முடியாமல் பணியில் இருந்து ஓய்வு பெறக்கூடிய சூழல் உருவாகிறது. எனவே இதனை தடுத்திட இளநிலை உதவியாளர் பதவி உயர்வு வழங்கிட ஏதுவாக 10 விழுக்காடு என்பது 20 விழுக்காடாக உயர்த்தி வழங்கிட ஆணை வழங்கி உதவிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களையும் மதிப்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் அவர்களையும் இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. அதே போல ஊரக வளர்ச்சித்துறையில் மாவட்ட அளவில் ஒரு அலுவலக உதவியாளர் பணி நியமனமும் வட்டார அளவில் தனியாக அலுவலக உதவியாளர் ஒரு பணியிடமும் செய்யப்பட்டு வருவதை மாவட்டம் வட்டாரம் என்பது பிரிக்காமல் மாவட்ட அளவிலேயே வட்டாரத்தை ஒன்று சேர்ந்து நியமனம் செய்திடவும் பதவி உயர்வு முதுநிலை பட்டியல் வழங்கி உதவிட வேண்டுமா இக்கூட்டம் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களையும் ஊரக வளர்ச்சி இயக்குநர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 21. மாநில பொருளாளர் திரு தோ சங்கர் அவர்கள் கடந்த 5/1/2025 அன்று பிசிஎம்பிசி சங்கம் நடத்திய முதல் மாநாட்டில் தனிச்சையாக மாநில சங்க உத்தரவினை மீறி கலந்து கொண்டதால் அவரிடம் விளக்கம் கேட்டு மாநில நிர்வாக கூட்டம் தீர்மான எண் 9/25 படி விளக்கம் கோரப்பட்டது. குற்றச்சாட்டினை ஏற்று திரு தோ சங்கர் அவர்கள் தான் நடந்து கொண்ட விதத்திற்கு மாநில நிர்வாகிகளிடமும் அகில இந்திய தலைவரிடமும் பயங்கரமாக மன்னிப்பு கோரினார். எனவே கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு தலைப்பாளராக நான் காலை செய்து விடுகிறேன் எனவும் எக்காரணம் கொண்டும் புதுக்கோட்டை மாவட்ட சங்கத்திற்கு ஒரு தீங்கும் வராது என்ற உத்தரவாதமும் நீதிமன்ற பிரச்சனையால் தங்கம் பாதித்துவிடக் கூடாது என்பதற்காகவும் இப்பிரச்சனையினை விரைவாக புதுக்கோட்டை மாவட்டமே தீர்த்து கொள்ள இம்மாநில செயற்குழு புதுக்கோட்டை மாவட்டம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தங்க நலன் கருதியும் கட்டிட பிரச்சனை இல்லாமல் இருக்கவும் கூடிய விரைவில் புதுக்கோட்டை தீர்மானம் 23. கடந்த 11/1/2025 திருச்சியில் நடைபெற்ற மாநில நிர்வாக கூட்ட எண்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 தீர்மானங்களுக்கு மாநில நிர்வாக குழு கூட்டம் ஒப்புதல் அளித்தது. தீர்மானம் 24. தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில பயிற்சியினால் தேர்தல் 17/7/2024 நடைபெற்றது. அதில் மாநில பொருளாளர் திரு தோ சங்கர் அவர்கள் தேர்வு பெற்றனர். அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் மாநில பொருளாளராக இருந்த முனியப்பன் அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த பணம் மாநாட்டுக்கு தெரிவித்துக்கொண்டு பத்திரிகையாளர் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்திலே மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் சங்கம் தோன்றி 80வது ஆண்டு துவக்க விழா அமரர் ஐயா ஜி துளசினார் 39வது நினைவு அனுசரிப்பு ஆக 30 விழா இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இக்கூட்டத்திற்கு மாநில தலைவர் சுந்தரமன் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மாநில செயற்குழுக்களும் ஏகமனதாக தமிழக அரசுக்கு தீர்மானத்தை தெரிவித்துள்ளார்கள். முதல் தீர்மானமாக தமிழக அரசு நாங்கள் நீண்ட காலமாக வைத்துள்ள கோரிக்கை பள்ளி கல்வித்துறை சுமார் 4000க்கும் மேற்பட்ட அலுவலக உதவியாளர்கள் அடிப்படை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் ஸ்கேவஞ்சர்ஸ் போன்ற பணியிடங்களை
நிரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் ஏற்று எங்களுக்கு ஆணை வழங்கியிருக்கிறார். அந்த ஆணையின் மூலமாக சுமார் 4000 குடும்பங்கள் நிரந்தர பணிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மாநில செயற்குழு கூட்டம் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் நினைவாக நேற்றைய தினத்தில் மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களை மாநில தலைவரும் நானும் மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் அவர்களும் நேரில் சென்று அவர்களிடத்தில் இந்த ஆணைக்காக நன்றி அறிவிப்பு மாநாடு சென்னையில் நடத்த உள்ளோம் என்று நான் தேதி கேட்டிருக்கிறோம். அவர்களும் விரைவாக தேதியை கொடுக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். எனவே சென்னையில் விரைவாக நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தமிழ்நாடு தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக இருக்கின்ற அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள், இரவு காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், மருத்துவமனை பணியாளர்கள் போன்ற பல்வேறு நிரந்தர பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும். இரண்டாவதாக தமிழ்நாடு முழுவதும் பொது சுகாதாரத்துறையில் பணியாற்றுகின்ற பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் இவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக பணிக்கு வந்தவர்களாவார். இந்த வேலை நிரந்தரம் என்று கருதி இன்று வரை அவர்கள் வாழ்நாளை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் அனைவரையும் உடனடியாக காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். அதுபோல 12,524 ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய அலுவலக உதவியாளர்கள், இரவு காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். சிறப்பு காலமுறை ஊதியத்திலும் தினக்கூலியாக பணியாற்றுகிறவர்களும் தொகுப்பதித்து பணியாற்றுகின்ற சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அனைவரையும் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். இதேபோல சுற்றுலா துறைகளில் பணியாற்றுகின்ற பூங்கா மற்றும் பண்ணை பணியாளர்கள் சுமார் 20 ஆண்டு காலமாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி அந்த துறைக்கு நிறைந்த வருவாயை கொடுத்து வருகிறார்கள். எனவே அந்த பணியாளருடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைவரையும் பதவி உயர்வு கொடுத்தோ அல்லது பணி நிரந்தரம் செய்தோ ஆணை வழங்க வேண்டுமாய் இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த கூட்டத்தின் வாயிலாக 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து இந்த கோரிக்கையில் விரைவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டுமாய் உங்கள் சார்பில் மாநில மைய சங்கம் கேட்டுக்கொள்கிறோம். அதுதான் சொல்லிட்டேன். இருக்காது நினைவாக கண்டிப்பாக கே கணேசன், அகில இந்திய தலைவர், மாநில தலைவர் எஸ் மதுரன். அனைவருக்கும் நன்றி. இத்துடன் மாநில செயற்குழு கூட்டம் நிறைவுற்றது. அடுத்தபடியாக நமது சங்கம் தோன்றி